நமஸ்தே ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பிஷாரத் பூர்வாத் फर्स्ट पेपर का इम्पॉर्टेंट एसे தான் நம்ம பார்க்க போகிறோம். हिंदी के वैश्विक विस्तार में सोशल मीडिया की भूमिका உலகளாவிய இந்தி மொழி விரிவாக்கத்தில் சமூக ஊடகங்களின் பங்கு பற்றிய சமகால பகுப்பாய்வு. அதாவது இப்போ சோஷியல் மீடியாவில் ஹிந்தி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணப்பட்டுருக்கு அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். लेखक परिचय. हिंदी के वैश्विक विस्तार में हिंदीनुடைய உலகளாவிய அந்த விரிவாக்கத்தில் சோஷியல் மீடியாவில் பூமிகா அதில் எந்த அளவுக்கு ஹிந்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அதை பற்றின கட்டுரை தான் இப்போ பார்க்க போகிறோம். சமகாலீன் விஸ்லேஷன் அதை பற்றின பகுப்பாய்வு. யஹ் லேக் இந்த கட்டுரை ஸ்ரீ ஓபையா கா लेख है. लेख परिचय. आज का युग सोशल मीडिया का युग है. இன்றைய உலகம் சோஷியல் மீடியா உலகமாக இருக்கிறது. சோஷியல் மீடியா में हिंदी का उपयोग खूब हो रहा है. சோஷியல் மீடியாவில் ஹிந்தியை நன்றாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இசே சோஷியல் மீடியா கி சுந்தர்தா பட் கயி ஹே. இதனால் சோஷியல் மீடியாவோட அழகே அதிகரித்து கொண்டு இருக்கிறது. யஹி சப் இஸ் நிபந்த் மே சாபித் கியா கயா ஹே. இதெல்லாம் தான் இந்த கட்டுரையில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஹிந்தி और மீடியா ஹிந்தியும் மீடியாவும் பாஷா லோகோங்கோ ஜோட்னே கா காம் கர்த்தி ஹே. ஒரு மொழிங்கிறது மக்களை ஒன்று சேர்க்கும் வேலையை செய்து கொண்டு இருக்கிறது. हिंदी दुनिया में बड़े स्तर पर बोली हिंदी இந்த உலகத்தில் அதிக அளவில் பேச மற்றும் समझी जाती है புரிந்து கொள்ளப்படுகிறது. சோஷியல் மீடியா इंटरनेट और मोबाइल के कारण இவற்றின் காரணத்தினால आज युवा पीढ़ी இன்றைய யங் ஜென்ரேஷன் हिंदी का अधिक प्रयोग कर रही है. ஹிந்தியை அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஹிந்தி காஷ்மீர் से கன்னியாகுமரி तक बोली जाती है. ஹிந்தி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேசப்படுகிறது. फेसबुक में हिंदी. कुछ समय पहले जब सोशल मीडिया का अवतार हुआ சிறிது நாட்களுக்கு முன்னால் எப்பொழுது சோஷியல் மீடியா என்பது தோன்றியதோ தப் ஜியாதாதார் லோக் அப்பொழுது அதிகப்படியான மக்கள் அங்கிரேசி பாஷா का ही प्रयोग करते थे. इंग्लिश மட்டுமே யூஸ் பண்ணாங்க. तब हिंदी भाषी लोग सोशल मीडिया का उपयोग नहीं कर पाते थे. தப் அப்பொழுது ஹிந்தி மொழி பேசக்கூடியவர்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தவில்லை. அப் ஹிந்திக்கு சுவிதா ஆ கயி தோ இப்பொழுது ஹிந்திக்கான ஃபெசிலிட்டி வந்துவிட்டது. லோக் ஹிந்தி கா பிரயோக் கர்னே லகே ஹேன். மக்கள் ஹிந்தியை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டனர். சோஷியல் மீடியா में हिंदी का उपयोग करने वालों की संख्या சோஷியல் மீடியாவில் ஹிந்தியை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை रोज़ बढ़ती जा रही है. दिनम अधिकरिத்து கொண்டிருக்கிறது. आज 14.3 करोड़ लोग सोशल मीडिया में हिंदी का इस्तेमाल कर रहे हैं. இன்றைய நாட்களில் 14.3 கோடி மக்கள் சோஷியல் மீடியாவில் ஹிந்தியை இஸ்தேமால்னா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஹிந்தி और बाजारवाद ஹிந்தியும் வியாபாரமும். हिंदी की प्रगति के प्रमुख कारणों में ஹிந்தியோட முன்னேற்றத்துக்கான முக்கியமான காரணங்களில் பாசார்வாத் பி ஏக் ஹே அந்த வியாபாரம் இவை கூட ஒன்று. पहले सिनेमा फिर टीवी और अब इंटरनेट ने இவைகள்லாம் ஹிந்திக்கோ தனலக்ஷ்மி கி பாஷா பனா தி. ஹிந்தியை ஒரு தனலக்ஷ்மியின் மொழியாக மாற்றின. கம்பெனியாங் ஹிந்தி விஞ்ஞாபனோं के कारण बड़ी रकम कमा रही है. கம்பெனிஸ் வந்து ஹிந்தி ஆட்ஸை பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிக்குது. ரச்சனாக்கார் और ரசிக் படைப்பாளரும் ரசிகனும். சோஷியல் மீடியா கே காரண ஆஜ் லேக்கக் சோஷியல் மீடியாவின் காரணத்தினால இன்று ரைட்டர் और पाठकों के बीच மேலும் ரீடர்ஸ்க்கு இடையில दूरी घट गई है. தூரம் வந்து घट गई है குறைந்து விட்டது. साहित्यकार व्हाट्सएप यूट्यूब ट्विटर पर अपनी रचनाओं का प्रसार कर रहे हैं. ஒரு இலக்கியவாதிகள் வந்து இவற்றின் மூலம் தன்னுடைய படைப்பை வந்து என்ன பண்ணுறாங்க பரப்புகிறாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க எல்லாருக்கும். पाठक भी अपना विचार प्रकट कर रहे हैं.
रीडर्सुம் தன்னோட கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. इस तरह सोशल मीडिया के कारण हिंदी का विकास हो रहा है. இந்த மாதிரி சோஷியல் மீடியாவின் காரணத்தினால ஹிந்தி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. विशेषता आज हर किसी के हाथ में ஸ்மார்ட்ஃபோன் ஹே. இன்றைய நாட்களில் ஒவ்வொருத்தவங்க கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. யஹாं வே अपने मन की बात ஹிந்தி மே व्यक्त करते हैं. இங்கே அவங்க தன்னோட மனசில் தோன்றதை ஹிந்தியில் வெளிப்படுத்துகிறாங்க. தன்யவாத். உங்களுக்கு இந்த எஸ்ஸே டீச் பண்ணது பிடிச்சிருந்துச்சுன்னா அச்சா ஜி அப்படின்னு நீங்களும் ஹிந்தியில் டைப் பண்ணலாம். தன்யவாத்.